அங்க இருந்த சமயத்துல உங்க மாமா உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதனாலதான் நீங்க தனியா போயிருக்கீங்க. அந்த கோபத்துல தான் நீங்க அவர் காலை உடைச்சிருக்கீங்க. என்ன சார் இப்படி வாய்க்கு வந்த மாதிரி என்னென்னமோ சொல்றீங்க? நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். என்கொயரின்ற பேர்ல எங்களை சாகடிக்காதீங்க சார். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ். இந்த பாருமா, கேஸுன்னு ஆனதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் விட முடியாது. எல்லா ஆங்கிள்லையும் பார்ப்போம், எல்லாரையும் விசாரிப்போம். அப்பதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். உங்க ஹஸ்பண்டுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இல்ல சார், அப்படி யாரும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேல்ல? நோட் பண்ணிட்டு சார். இந்த பாருமா, இந்த கேஸுக்கு பின்னால ஏதோ வில்லங்கம் இருக்கு. டாக்டர் சொன்னதான் எனக்கும் சரின்னு படுது. இறங்கி விசாரிச்சா என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறேன். தேவைப்பட்டா திரும்பவும் உங்களை விசாரிக்க நான் வருவேன். கோஆபரேட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் இங்க அட்மிட் ஆன விஷயத்த சொன்னார்னு சொன்னீங்கல்ல, அவர் ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். ஃபோன் நம்பரை குறிச்சிக்கயா. சொல்லுமா. 98. சரிம்மா. ஓகே வரமா. இது என்ன புது குழப்பமா இருக்கு? யாரோ அவரை அடிச்சிருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் அதை நம்புறாரே. யார் இதை செஞ்சிருப்பாங்கன்னு தெரியலையே. ஐயோ, ஒண்ணுமே புரியல. நான் தான் செஞ்சேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடலாமா? சாரிக்கா, எதையும் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கால் பண்ணிக்கலாமா? ஹலோ. ஹலோ அருண், நான் ரஞ்சிதா பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யார் போன்றா? எடுத்து பேசு. அப்பா இல்லப்பா, அது கம்பெனில இருந்து கால் பண்றாங்க. தேங்க்யூ. ஓகே மேடம். எங்க படிச்சவங்க தானே நீங்க? கொஞ்சமா சென்ஸ் வேணா உங்களுக்கு? நான் கால் கட் பண்றேன்னா நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்லைன்னு புரியாதா உங்களுக்கு? ஏன் திரும்ப திரும்ப அடிச்சு என்ன இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் அருண் என் மேல இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்க வேதனை, கவலை எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் நம்மள மீறி நடக்கிற ஒரு விஷயம் தானே. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாருங்க, நான் உங்களை எதுவும் குத்த சொல்ல வரல. இது எல்லாமே என் தப்பு தான். போதுமா? அந்த ஒருத்தர் நாள் தான் நான் நிம்மதியா இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் எங்க அம்மாவை பத்தின பயம்,
இன்னொரு பக்கம் நம்ம விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒரு டென்ஷன். இங்க பாருங்க, நீங்க முன்னாடி வந்து நிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே இதெல்லாம் அதிகமாகுது எனக்கு. இங்க பாருங்க, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, இங்க இருந்து போயிடுங்க. போறேங்க. அதுக்கு முன்னால இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பிரசாதம் இது? ஆம், உங்க அம்மாக்காக வேண்டிக்க பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். கையில கயிறு கட்டி பிரார்த்தனை செஞ்சா ஆபத்தான நிலைமையில இருந்தாலும் மீண்டு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. வேண்டுதல் முடிஞ்சதும் பிரசாதத்தை கொடுத்தாங்க. இது உங்க கையால உங்க அம்மாக்கு வச்சு விட்டுருங்க. ஏங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? இந்த வேண்டுதல் பிரசாதம் எல்லாம் எங்க அம்மாவை காப்பாத்தாது. கோவில் உண்டியல்ல நீங்க தாலிய கட்டி போட்டாதான் எங்க அம்மா மீண்டு வருவாங்க. அத செஞ்சீங்களா இல்லையா ரஞ்சிதா? இல்ல. ஆனா நீங்க பயப்படாதீங்க. என் கழுத்துல இருக்கிற தாலி யாருக்கும் தெரியாது. நான் அதை உள்ள மறைச்சுதான் வச்சிருக்கேன். நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க இங்க பாருங்க, நீங்க சொன்னதை நான் செய்யலங்கிறதுக்காக எனக்கு உங்க அம்மா மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றினேன். நான் அந்த வேண்டுதலை பண்ணிருக்கிறதுனால உங்க அம்மாக்கு எதுவுமே ஆகாது. இதை நானே போய் வச்சு விட்டுறேன். ஏய், என்னங்க, இங்க பாருங்க. அருண், என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லை. அம்மா, எனக்கு தாலி கட்டினதுனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்துருச்சுன்னு உங்க பையன் நினைக்கிறாரு. அந்த குற்ற உணர்ச்சியோட அவரு தவிக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் வாழ்க்கையில நான் இருப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீங்க இருக்கணும்மா. உங்க விரல புடிச்சுக்கிட்டு உங்க நிழல்லயே அவர் இருந்துட்டாரு. நீங்க இல்லாம அவர் வாழ்றது கஷ்டம். அவரை ஏமாத்திராதீங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. சரி, பாத்துக்கிறேன். டாக்டர், எஸ், சாரி டாக்டர், அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறதா நினைக்காதீங்க. அம்மா கண்டிஷனில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? டாக்டர், நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப உள்ள போனவரை
சென்னையில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூரோ சர்ஜன். அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் மெடிசன் கொடுத்துட்டு இருக்கோம். திரும்பவும் சார் தான் ஸ்கேன் எடுக்க சொன்னாரு. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து சார் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், இவங்க தான் பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ். முதல்ல ஹாப்பியான விஷயத்த சொல்லிடுறேன். ரைட் நவ் ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். நிஜமாவா சொல்றீங்க டாக்டர்? முதல்ல கேட்டப்போ சீரியஸா இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். நம்ம உடம்புலயே நம்ம மூளை தான் ரொம்ப சிக்கலான ஆர்கன். யாருமே இதுதான் நடக்கும்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாதுமா. அவங்களுக்கு முதல்ல ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியால தான் கிளாட் இருந்தது. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எந்த மெடிசன் கொடுத்தாலும் அதுக்கு பலனே இருக்காதுமா. கிளாட்டு பெருசாக ஆரம்பிச்சிடும். சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன். அதோட சக்சஸ் ரேட்டும் 50-50 தான். 1% பேஷண்ட்ஸ்க்கு தான் மெடிசின்ஸ் வேலை செய்யும். ஆனா இவங்களுக்கு மெடிசின் வேலை செஞ்சிருக்கு. கிளாட்டு குறைஞ்சது ரிப்போர்ட்ல தெரிஞ்சது. சோ மெடிசின்ஸ் மூலமாவே அதை கரைச்சிடலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஓகே டாக்டர். இனிமே எந்த பயமும் வேண்டாம், ரிலாக்ஸ்டா இருங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். வேதாவை மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. சார், நாங்கள் முயற்சி தான் பண்ணோம். முடிவு கடவுள் கையில் தான் இருக்கு. அவருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். டாக்டர், இப்போ நாங்கள் அம்மாவை பார்க்கலாமா? அவங்களுக்கு நினைவு திரும்பட்டும், அப்புறமா அவங்கள போய் பார்க்கலாம். இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி, ஓகே டாக்டர். அப்பா, அம்மாக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் தான் சொன்னேன்லப்பா. இன்னும் 100 வருஷம் அவங்க நம்ம கூட இருப்பாங்கப்பா. கண்டிப்பாம்மா, இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பா. டேய் அருண், என்ன ஆச்சு? அருண், அதான் அம்மாக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. என்ன அருண், இல்ல, நான் ரொம்ப பயந்துட்டேன் வித்யா. என்னாலதான் அம்மா இவ்வளவு சீரியஸா நிலைமைக்கு போனாங்க. டேய் அருண், அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது, அவ்வளவுதான், நான் செத்து போயிருப்பேன். டேய் ஏன் இப்படி எல்லாம் பேசுற அருண்? ஏய், முட்டாள்தனமா பேசாத. திரும்பவும் அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வராம நடந்துக்க. அதுவே போதுமானது. மாமா ஏதோ தெரியாதனமா ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டான். அதையே திரும்ப திரும்ப சொல்லி காமிச்சு அவன் மனசை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? இப்ப நம்ம எல்லாரோட வேண்டுதலும் அக்காவை காப்பாத்திருச்சுல்ல, அது போதும். இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் சிம்ரன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நானும் இந்த விஷயத்த சுதா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். பாவம், அவளும் டென்ஷனா இருப்பல்ல. சரிப்பா. டேய், டாக்டர் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அழாதடா அருண். டாக்டர், என்ன விஷயமா சொன்னீங்க? வேதாவை பத்தியா? ஆமா டாக்டர், இப்பதான் அம்மா ரெக்கவரி ஆயிட்டாங்க, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னீங்களே. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் சொல்ல போறது ஒரு வார்னிங் தான். பயப்படாதீங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எப்படி பாத்துக்க போறீங்க? வீட்டுல தான் அத்தனை பேர் இருக்கோம்ல.
நல்லாவே பார்த்துக்கோம் டாக்டர். ஐ நோ, நான் அதை பத்தி சொல்ல வரல. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க ஒய்ஃபோட இதயம் வீக்கா இருக்கிறதுனால அவங்க பிபியும் அப்நார்மலா ஏறி இறங்குது. அதுக்கு மாத்திரை கொடுத்துருக்கேன். ஆனா நீங்களும் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு டென்ஷனோ அதிர்ச்சியோ கொடுக்குற மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லாதீங்க, செய்யாதீங்க. இவன் புத்தியில உரைக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லுங்க டாக்டர். இவங்க அம்மா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான். நடந்து முடிஞ்ச விஷயத்த விட்டுருங்க. இங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கணுங்கிறது இல்ல. இனிமே ஒரு சாதாரண ஏமாற்றத்தை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லிருப்பீங்க, சூழ்நிலையால அதை மறந்துருப்பீங்க. அதுவே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும், டென்ஷன் ஆகும். அந்த சின்ன ஏமாற்றமே உயிருக்கு ஆபத்தா மாறிடும்னு நான் சொல்ல வரல. அந்த டென்ஷனுக்கு அவங்க பாடி எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ அவங்க முன்னாடி பேசும்போது எல்லாரும் கவனத்தோட பேசுங்க. ஓகே டாக்டர். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் செய்யுங்க, பிடிக்காததை செய்யவே செய்யாதீங்க. அப்படி செஞ்சாலும் அவங்க நாலேஜ்க்கு கொண்டு போகாதீங்க. மெடிசனை விட நீங்க கொடுக்குற இமோஷனல் சப்போர்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்கள எக்ஸ்ட்ரா கேரோட பார்த்துட்டா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வேதாவை பார்த்துக்கிறோம். எப்போ டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? இன்னைக்கு மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். நாளைக்கு கண்டிஷனை பார்த்து டிஸ்சார்ஜ் பண்றோம். தேங்க்யூ டாக்டர். ஓகே. என்னடா டாக்டர் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நாங்க யாரும் வேதாவை டென்ஷன் பண்ற மாதிரி எதுவும் பண்ணல. கொஞ்ச நாளா அவளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டு அடிக்கடி நீ தான் அவளை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. அவன் மேல நிஜமாவே உனக்கு அக்கறையும் பாசம் இருந்துச்சுன்னா இனிமேலாவது பொறுப்பா நடந்துக்க. ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு திரும்ப அவளை படுக்க வச்சிடாத. அப்பா, ம், அம்மாவோட சின்ன டென்ஷனே தாங்க முடியாதுன்னா நான் செஞ்ச விஷயத்தை எப்படி தாங்கிப்பாங்க? அம்மாவுக்கு தெரியாம தாலி கட்டினதுதான் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அந்த உண்மை தெரிஞ்சா அம்மா நிச்சயமா தாங்க மாட்டாங்க. திரும்ப என்னால அம்மாவுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாம நான் கவனமா நடந்துக்கணும். நீதான் எனக்கு துணையா நிக்கணும். சரி. ரஞ்சிதா, இவர்தான் என் அண்ணன் அருண். அம்மா தானே பார்க்க வந்த? அதை விட்டு இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்க? அம்மா கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டிட்டாங்கன்னு அப்பா இப்பதான் சொன்னாரு. அதனால இங்க நின்று யாருக்கிட்டயாவது கதை பேசிட்டு இருப்பியா? இல்லனா இங்க பாரு, நீ எதுவும் பேச தேவையில்ல. முதல்ல அம்மாவை போய் பாரு போ. சாரி ரஞ்சிதா, இவன் எப்பவுமே இப்படிலாம் பேச மாட்டான். அம்மாவை பத்தி டென்ஷனால இவன் வேற மாதிரி பேசுறான். நீ தப்பா எதுவும் எடுத்துக்காத, நான் அப்புறமா பேசுறேன். சரி போ. சரி, ரொம்ப நாள் பழக்க மாதிரி சுதா உங்ககிட்ட பேசிட்டு போறா. அவ என் தங்கச்சி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆஹா, அது இப்பதாங்க தெரியும். ஆனா ஒரு ஃப்ரெண்டா எனக்கு முன்னாலேயே தெரியும். ஆர்டரை பிக்கப் பண்ண சுதா வேலை செய்யற பீட்சா ஷாப்புக்கு பல தடவை போயிருக்கேன். தற்செயலா இங்க பார்த்ததும் அவ கூட பேசிட்டு இருந்தேன். அதுக்கே நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. நான் எப்போ உங்களை ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பி போக சொன்னல, எங்க எதுக்கு சுத்திட்டு இருக்கீங்க?
எங்க வீட்டு ஆளுங்கிட்ட என்ன மாட்டி விடாம இங்கிருந்து போகவே மாட்டீங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்து பயந்து செத்துட்டே இருக்கணுமா? என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசாதீங்க. என் மாமா கூட இங்கதான் அட்மிட் ஆயிருக்காரு. அக்காவுக்கு துணையாதாங்க நான் இங்கேயே இருக்கேன். அம்மா, அந்த ஆள் எப்படி இங்க வந்தா? அவன் உங்களை பார்த்துட்டா சும்மா விட மாட்டானே. ஐயோ, நீங்க எதுக்கு இப்ப இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறீங்க? உங்க அக்காவை மேனேஜ் பண்ண சொல்லிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்ப வேண்டியது தானே? அவர் இப்போ சுய நினைவே இல்லாம தான் இருக்காரு. 2-3 நாளைக்கு நினைவு திரும்பாதுன்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் கொஞ்சம் பயம் இல்ல. ரஞ்சிதா, அதுக்காக நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவன் இருக்கிற வார்டு பக்கமாவது போகாம இருங்க. திடீர்னு அவன் கண்ணு முழிச்சிட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான், எல்லாமே கெட்டுடும். எனக்கும் அது தெரியுங்க. நான் கவனமா தான் இருக்கேன். ஐயோ, நீங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு நல்லதாவே படவே இல்ல. உங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நீங்க மறுபடியும் போய் அந்த ஆளுக்கிட்ட மாட்டிப்பீங்களோன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு. நம்ம அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இங்க பாருங்க, உங்க அக்கா கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லிட்டு நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பாருங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க அம்மா அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்கன்னு சுதா மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இங்க பாருங்க, அம்மா சரியாயிட்டதால நான் நம்ம விஷயத்தை போய் அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. நான் அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கலங்க. என்ன உங்ககிட்ட சேர்த்த முருகன் உங்க குடும்பத்தோடையும் சேர்த்து வைப்பான்னு நான் நம்புறேன்.